நீங்க விசுவாசமே இல்லாம கண்ணீர் விடலாம், நீங்க கண்ணீரே இல்லாம விசுவாசிக்கலாம். இந்த விசுவாசமே இல்லாம கண்ணீர் விடுறான் பாருங்க, அவன் பதில் வாங்க மாட்டான். ஆனா கண்ணீரே இல்லாட்டினா கூட விசுவாசிக்கிறான் பாருங்க, அவன் பதில் வாங்கிடுவான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நல்ல ஒரு வாய்ப்பை இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறேன். ஜெபத்தை விட முக்கியம் நான் ஜெபிச்சதுக்கு கடவுள் பதில் கொடுப்பாரு அப்படின்னு நம்புறது. அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் விசுவாசம். கர்த்தர் ஜெபத்தை பார்க்கல, கர்த்தர் விசுவாசத்தை தான் பார்க்கிறார். பழைய ஏற்பாட்டில் கண்ணீரை கண்டேன் இருக்கு, புதிய ஏற்பாட்டில் அவர்கள் விசுவாசத்தை அவர் கண்டேன் இருக்கு. நீங்க விசுவாசமே இல்லாம கண்ணீர் விடலாம், நீங்க கண்ணீரே இல்லாம விசுவாசிக்கலாம். இந்த விசுவாசமே இல்லாம கண்ணீர் விடுறான் பாருங்க, அவன் பதில் வாங்க மாட்டான். ஆனா கண்ணீரே இல்லாட்டினா கூட விசுவாசிக்கிறான் பாருங்க, அவன் பதில் வாங்கிடுவான். அல்லேலூயா. சோ ஜெபம் பர்ஸ்னா உள்ள இருக்க ரூவா தான் விசுவாசம். நீங்க பர்ஸை காட்டுறீங்க, அவர் பர்சுக்குள்ள என்ன இருக்குன்னு தான் பார்ப்பாரு, ரூவா இருக்கான்னு தான் பார்ப்பாரு. நீங்க ஜெபத்தை காட்டுவீங்க, அவர் உள்ள விசுவாசம் இருக்கான்னு தான் பார்ப்பாரு. அதனால நீங்க வெறும் பர்ஸை கொண்டு போறது வேஸ்ட், பர்சுக்குள்ள ரூவா இருக்கணும். நீங்க வெறும் ஜெபத்தை கொண்டு போறது வேஸ்ட், ஜெபத்துக்குள்ள விசுவாசம் இருக்கணும். தட்டு கையன்ற நான் சத்தம். அல்லேலூயா. அதனால பணமே இல்லாம பர்ஸை கொண்டு போகாதீங்க, விசுவாசமே இல்லாம ஜெபத்தை கொண்டு போகாதீங்க, அது வேஸ்ட். பர்ஸ் பணம் இல்லாம பர்ஸை கொண்டு போனீங்கன்னா எதுவும் வாங்க முடியுமா? முடியாது. ஆனா பர்ஸ் இல்லாட்டினா கூட சில நேரம் பணத்தை கொண்டு போனா வாங்கிடலாம். அதாவது விசுவாசம் இல்லாம ஜெபம் வேலை பார்க்காது, ஆனா ஜெபம் இல்லாம கூட விசுவாசம் வேலை பார்த்துரும். உண்மையா இல்லையா? So very important thing விசுவாசம். நான் எவ்வளவு நேரம் கத்துனேன்றது முக்கியம் இல்ல, நான் எவ்வளவு ஆழமா கர்த்தரை நம்புனேன்றது முக்கியம். The faith is the matter. விசுவாசமே. அதான் இயேசு சொன்னார், ஜெபத்திலே எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது முக்கியமான வார்த்தை அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். கேட்கறது இல்ல, கேட்டதை வாங்குவேன் நம்பணும். அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடி சொல்லுங்க, கேட்கறது முக்கியம் இல்ல, வாங்குவேன் நம்பணும், அதுதான் முக்கியம். Prayer is a pleasant experience. ஜெபம் ஒரு இனிமையான அனுபவம். அதை நீங்க போராட்டமா நினைக்க கூடாது. ஜெபம் இனிமையானது. எப்ப அவர் நல்லவர் அப்படின்னு தெரிஞ்சிட்டீங்களோ அதுக்கப்புறம் ஜெபம் உங்களுக்கு இனிமையாயிரும். அல்லேலூயா. எப்ப அவற்றை ஒன்ன அனத்தி தான் வாங்கணும் நீங்க நினைக்கிறீங்களோ அப்ப ஜெபம் போராட்டம் ஆயிருது. நல்லா பாருங்க, இயேசு சொன்னாரு, உனக்கு சோர்வு எப்ப தெரியுமா வரும்? அவற்றை விடாம அனத்தினாதான் கிடைக்கும். அப்படி நீ நினைச்சினா உனக்கு சோர்வு வரும். வருமா வராதா? சொல்லுங்க சார், சொல்லுங்க. அப்ப இயேசுனார் சொன்னாரு, நீ சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணணும்னா உன்னை நீ நல்லா தெரிஞ்சுக்க, கடவுள் கேட்ட உடனே தர்றவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கேட்ட உடனே தர்றவர்ன்றவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க அத்தனை பேரும் தப்பு பண்ணிட்டீங்க. அவர் கேட்ட உடனே தர்றவர் இல்ல, அவர் கேட்கறதுக்கு முன்னாடியே தருவார். கை தட்டும்போது அவருக்கு நீங்கள் வேண்டிக் கொள்ள துவங்குகிறதற்கு முன்னமே அந்த வார்த்தையை சொல்லுங்க. ஜெபிக்கிறதுக்கு நீங்க இப்ப ஜெபம் பண்ணி வந்திருக்கீங்களே, இந்த பதிலெல்லாம் எப்ப ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு? கையை தட்டுங்க. ஓடுறா அவருக்கு.
சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணணும். எப்ப? ஜெபம் ஒரு இனிமையானது. எத்தனை பேர் அதை இனிமையா ஃபீல் பண்றீங்க? ஆதாம் கடவுளை தேடி போல, சொல்லுங்க, கர்த்தர் தான் ஆதாம தேடி வந்தாரு. பாட்டு எப்படி கூட பாடலாம், உந்தன் ஜெப வேளை உன்னை தேடி வந்து. அவர் சொல்றாரு, உன் ஜெப வேளை உன்னை தேடி நான் வரேன். நீங்க அவரை தேடி போறீங்களா? அவர் உங்களை தேடி வராரா? ஒரு கை தட்டுங்க ஒருத்தர் அவருக்கு. ஆமென். ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டால் ஜெபம் இனிமையாயிரும். ஜெபம் சட்டம் அல்ல, ஜெபம் லா அல்ல. பழைய ஏற்பாட்டில் அது நியாய பிரமாணம், புதிய ஏற்பாட்டில் அது உறவு. அது உறவு. பல விஷயங்களை உங்கள்கிட்ட நான் பேச விரும்புகிறேன் ஜெபத்தை பற்றி. உங்கள் மனக்கண்கள் எல்லாம் திறக்கப்படட்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் கண்ணை திறந்துருவார். வசனத்துக்கு நீங்கள் நடுங்கினீங்கன்னா போதும், உங்கள் கண்ணு திறந்துடும். இல்லை நாங்கள் வைராக்கியத்துக்கு தான் நடுங்கோம்னா சாரி, நான் ஒன்றும் செய்ய முடியாது. நான்லாம் வைராக்கியத்துக்கு நடுங்க மாட்டேன், நான் வசனத்துக்கு நடுங்குவேன். எத்தனை பேர் வசனத்துக்கு நடுங்குறீங்க? ஆமென் சொல்லுங்க. ஓகே, ஸோ காட் பிளஸ் யூ.